ஹலோ ஹால், திஸ் இஸ் ஜெய், ஃபவுண்டர் ஆஃப் இன்னர் பீஸ். ஸோ நான் இப்போ வந்து லடாக்கில் இருக்கேன். இங்கேருந்து தான் நிறைய மக்களை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பர்டிகுலராக எதுக்கு அப்படின்னா, உமன் ட்ராவலர்ஸ் இல்லை சோலோ ட்ராவலர்ஸ் எப்படி லடாக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, லடாக் வந்து டோட்டலியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸாக தான் இருக்குது. ஓகே, 2024 நான் முதல்ல வந்தேன் இங்கே. அண்ட் இப்போ 26 கரெக்டாக. ஸோ 2024 வந்தப்போ நான் பைக் ட்ரிப் பண்ணேன் நம்ம கிளைண்ட்ஸோட. பைக் ட்ரிப்பு குரூப் ட்ரிப்புன்றப்போ அது பெரிய சேலஞ்சே கிடையாது. நமக்கு வந்து கைடு இருப்பாங்க அண்டு நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அதை எந்த வித சேலஞ்சஸுமே இருக்காது. மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக சேஃபாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் மேட்ரு பிரச்சனை எங்கன்னா தனியாக போகிறப்ப தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லேவை வந்து மேக்ஸிமம் ஒரு 10 days உங்களுக்கு வேண்டும். அதாவது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 10 days மினிமம் வச்சுக்கலாம். 6 daysலேருந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 daysலேருந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6 days அப்படின்னா முதல் நாளும் லாஸ்ட் நாளும் வரதுக்கும் போகிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். அந்த 4 நாளில் வந்து நீங்கள் வந்து நூப்ரா, பேங்காங், இப்போ லே சைட் சிங்ஸ் எல்லாமே முடிக்கலாம். இப்படி தான் பேசிக்காக பண்ண முடியும். ஸோ இருங்க, நான் உட்காந்துக்கிறேன், ரொம்ப இறக்கிது. இப்போ இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கெஸ்ட் வந்தால் தங்குற இடம். ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்பர்ட்டி. நிறைய கெஸ்ட் இங்கே தான் இருப்பாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டேயில். பட் இங்கே மேஜராக நிறைய பேர் இருப்பாங்க. பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான், ஆனால் பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பட்ஜெட் மாதிரி இருக்காது. நம்ம ஊரில் தான் பட்ஜெட் அப்படின்னாலே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ பட்ஜெட்னாலே ரொம்ப நீட்டாக இருக்கும். பட்ஜெட்னாலே லைக் மேக்ஸிமம் ஃபேமிலிஸே ஈஸியாக ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான். எஸ், அது மேட்ரு இல்லை இப்போது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எஸ், மேஜராக என்னென்ன பிளேசஸ் வந்து எல்லோரும் போகணுன்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லே, அடுத்து வந்து இங்கேருந்து நூப்ரா வியா கருதுங்களா பாஸு, அடுத்து வந்து துர்துக் வில்லேஜு, அடுத்து பேங்காங் லேக்கு, அடுத்து அதே வழியாக ஹன்லே போயிட்டு அப்புறம் நியோமா போயிட்டு இங்கே வருவாங்க. நியோமா வந்து ஜஸ்ட் ஹால்ட் பிளேஸ் தான். ஓகேங்களா? ஹன்லேலேருந்து லே வரப்போ ஹால்ட் பிளேஸ் தான். அப்புறம் ஹன்லேலேருந்து நம்ம லே வரப்போ நிறைய பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திக்ஷே மொனாஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லே வருவோம். இதுதான் பேசிக்காக. மினிமம் ஒரு 9 days வேணுங்க இது எல்லாமே முடிக்கணும்னா. 6 days நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா பேங்காங், நூப்ரா பார்க்கலாம். 7 days இருந்ததுன்னா டுர்ட்டுக்கும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலான்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஐட்டினரி 3 kind of டிஃப்ரெண்ட் ஐட்டினரி போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது விஷயம் என்னென்னா, சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க, தனியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலுமே 1200 வந்து வித் ஃபுட்டோடையே உங்களுக்கு வந்து ஸ்டே கிடச்சிரும். இப்போ லேவை பொறுத்தளவுக்கு நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 1200 1300 ஃபுட்டோடையே உங்களுக்கு வந்து ஸ்டே, ஹாஸ்டலோ இல்லை ப்ரைவேட் ரூமோ வாட் எவர், அது உங்களுடைய சாமர்த்தியம் தேடி கண்டுபிடிக்கிறது. நூப்ராலையும் கிடைக்கும், பேங்காங்லேயும் கிடைக்கும். வேலை முடிஞ்சுதா? அடுத்து வந்து ஹன்லேயில் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட்டு. நியாமாவில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஹன்லேலையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா மேபி 1500 அந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஹன்லே ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால. ஆனால் மேட்ரு என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் லே வரீங்க, முதல் நாள் வந்து லே வந்து இறங்கிறீங்க வச்சுப்போம். லே வந்ததுக்கப்புறம் முதல் நாள் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து உங்கள் ஸ்டேக்கு கேப் வழியாக போய்க்கலாம். 400-500 rupees மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுவாங்க. எங்கே நீங்கள் ஸ்டே புக் பண்ணியிருந்தாலும் லேயில் தான் மேக்ஸிமம் மெயின் சிட்டிக்குள்ளே தான் பண்ணுவீங்க. 400-500 rupees வரும். இவங்களால் வாக் பண்ண முடிஞ்சால் வாக் பண்ணியே ஸ்டேக்கு போயிடலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். வந்ததுக்கப்புறம் ஸ்டேவை செக்இன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க. 2வது நாள் ஸ்கூட்டியை ரெண்ட் பண்ணிக்கிட்டு லே சைட் சீயிங்ஸை முடிச்சிடுங்க. ஸ்கூட்டியோ பைக்கோ எதுனாலும். இன்னொரு மேட்ரு, பைக் ட்ரிப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பைக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக என்டர்டெயின் முடிச்சிடலாங்க. சரிங்களா? உங்களுக்கு சேலஞ்ச் அதிகமாக இருக்கும் தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ. வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது லடாக்கை பொறுத்தளவுக்கு. அடிக்கடிலாம் உங்களுக்கு பெட்ரோல் பம்போ, அடிக்கடிலாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மெக்கானிக் ஷாப்போ கிடைக்காது. ஒரு வில்லேஜே 100 கிலோமீட்டருக்கு 80-100 கிலோமீட்டர் தள்ளி தான் ஊரே இருக்கும். அந்த ஊரில் நீங்கள் மெக்கானிக் ஷாப்போ இல்லை பெட்ரோல் பம்போ இருக்கிறத பொறுத்து தான். ஆனால் தனியாக நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துகிட்டு போகாமல் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அந்தளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா. சரிங்களா? இதான் மேட்ரு. இப்போ பைக்கர்ஸ்க்கு நான் எதுவுமே சொல்லலை. பைக்கர்ஸ் வந்து தனியாகவோ இல்லை வந்துட்டு குரூப்பாகவோ நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். குரூப் ட்ரிப்பு
ஸ்கெடியூல்டு குரூப் ட்ரிப் இருக்குது இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து வந்து பைக் இல்லாதவங்க, ஓகேவா, பைக் இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி 2வது நாள் லேஸோ லோக்கல் சைட் சீங்ஸை வந்து பார்த்துட்டு ஸ்கூட்டி வழியாக பார்த்துட்டு 3வது நாள் ஹன்லேவோ பேங்காங்கோ நூப்ராவோ போகணுன்னாலே பஸ்ஸு வந்து லேலேருந்து டைரெக்டாக இருக்குது. சரிங்களா? டைமிங் பஸ்ஸஸ் மார்னிங் இருக்கும், ரெகுலராக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து லேவோட அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் வந்து டைமிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து லேலேருந்து நூப்ராவுக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸில் நூப்ராவில் போயிட்டு நூப்ராவில் ஏதாவது ஸ்கூட்டி கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு நூப்ராலே ஸ்டே பண்ணிட்டு திரும்ப நீங்கள் லே வந்துட்டு பேங்காங்க்கு பஸ் எடுக்கிறது தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? நீங்கள் நூப்ராலேருந்து டேரெக்டாக பேங்காங் போகணும் வியா பஸ் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நான் வந்து போனேன் எப்படின்னா லிஃப்ட் கேட்டு போனேன். நூப்ரா டு பேங்காங்கு நான் போயிருக்கேன். அது நம்ம லிஃப்ட் கிடைக்கும், ஆனால் as உமன் சோலோ ட்ராவலராக நீங்கள் மேபி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதாவது கொஞ்சம் பயம் இருக்கும். கண்டிப்பாக ஐசோலேட்டட் பிளேஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் நிற்பீங்க. அப்பப்போ வண்டி போயிட்டுருக்கும், அப்படி தான் இருக்கும் ரோடெல்லாம். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன? பைக்கு, பஸ்ஸு, லிஃப்ட் கேட்டு போகிறது. லிஃப்ட் கேட்டு போகிறது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்கான பிடிச்ச வேலை தான். உமன் ட்ராவலர்ஸ் அட்ரஸாக இருந்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் பயம் இருக்கும்ல. இதே பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்படலை அப்படின்னா தென் நீங்கள் ஈஸியாக போயிடலாம். அது ஒரு மாதிரி தான் இருக்கும், எதுவுமே ஷோராக சொல்ல முடியாது லிஃப்ட் கிடைக்குமா கிடைக்காதா, மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸில் பிளான் பண்ணுறீங்கன்னா திரும்ப லே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் பேங்காங் போங்க, மறுபடியும் லே வந்துட்டு திரும்ப நீங்கள் வந்து ஹன்லே போகிறது தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். பஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பட் இந்த மாதிரி வந்துட்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நாட்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக்காக நீங்கள் லடாக் வரணுன்னா சோலோ ட்ராவல்ஸாக நீங்கள் பிளான் பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன்.